வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜோதிடர் தமிழ்வாணன் பேசுகிறேன். சின்ன ஒரு விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி என்னோடய நண்பர் ஒருவர் என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். அவருக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலாபலன்களை தெளிவாக எடுத்து சொல்லியாச்சு. இருந்தபோதும் அவரால் பார்த்திங்கன்னா நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் கொஞ்சம் சரியில்லை, தசாபுத்திகள் கொஞ்சம் சரியில்லை, கோச்சாரமும் கொஞ்சம் சரியில்லை, நிறைய துன்பங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல, சகித்து கொள்ள முடியல. அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்ற ஒரு சொல்யூஷன் என்கிட்ட கேட்டிருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், சில கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, பரிகாரம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சாந்தமாவீங்க அப்படின்னு சொன்னேன். கோயிலுக்கெல்லாம் போனால் எல்லாமே சாந்தமாகிடுமா? என்ன சார் சொல்கிறீங்க? இதுக்கு டென்ஷன் எப்படி குறையும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். கோபம் மட்டும் அவரால் குறைக்கவும் முடியல. எல்லா இடத்துலையும் எனக்கு கோபம் வருது. வீட்லேயும் கோவப்படுறேன், ஆஃபீஸ்லேயும் கோவப்படுறேன், என்னால் முடியல. கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாரு. கோபம் என்பது அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு மகா மட்டமான ஒரு தண்டனை தான் கோபம். ஏன்னா இந்த சமுதாயத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு விஷயத்தை ஏற்றுக்கவும் முடியாமல் அதை நம்ம சகித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நமக்கு கோபமே வருது. நம்ம எதிர்பார்க்குறோம் எல்லோரும் நம்மக்கிட்ட அன்பாக இருக்கணும், நாம் ஒன்று கொடுத்தோம்னா அதுக்கேற்றது அவங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். அந்த எண்ணங்கள் எங்கே நம்மளுடைய ஆசைகள் எங்கே நிறைவேறலையோ, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எங்கே தடைப்படுதோ அந்த இடத்துல கோபம் வரும். அப்போ எதிர்பார்ப்புகள் என்பது யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. எல்லாரும் நமக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பாங்கன்றது நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய உடலே நமக்கு ஏற்ற மாதிரி சில நேரங்கள் நடக்கிறதில்ல. பல நேரங்களில் நம்ம உடல் எப்படி இயங்குதுன்னு நமக்கு தெரியறதில்ல. நாம் தினமும் சாப்பிட்றோம், அதே மாதிரி உடலில் அந்த சத்துக்கள் எடுத்து என்னென்னோ பண்ணிகிட்ருக்கு. முடி அது வளருது, நகங்கள் வளருது, உடல்கள் வளருது, ஒரு நேரம் உயிர் போயிடுது. இப்படி பலவிதமான மாற்றங்கள் நம்ம உடலில் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சொல்லி இந்த உடலில் எந்த இயக்கமும் நடக்கிறதில்ல. சில நேரங்களில் சுகர் வந்துடுது, சில நேரங்களில் பிபி வந்துடுது, ஹார்ட்டு பிரச்சனை பண்ணுது. நம்ம சொல்லி என்றைக்காவது இந்த உடல் ஆரோக்கியமாகுதா, இல்லை ஆரோக்கிய குறைபாடுலேருந்து சரியாகுதா அப்படின்னா இல்லை. நம்ம உடலே நம்ம பிறக்கும்போது நம்ம கூடவே பிறந்து வந்த அந்த உடல் நம்ம சொன்ன பேச்சை கேட்கலன்னு சொன்னால், நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் நம்ம சொன்ன பேச்சை கேட்பாங்கன்றதுல என்ன நம்ம எதிர்பார்க்கறதுல என்ன ஒரு நியாயம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் எக்ஸ்பெக்டேஷனை, எதிர்பார்ப்பை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த கோபத்திலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். கோபம் என்பது அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு மட்டமான ஒரு தண்டனை தான். தயவு செஞ்சு நம்மள மாதிரி அடுத்தவங்க இருப்பாங்கன்றதை நினைக்காதீங்க. நீங்கள் உங்களை அறிந்து கொள்ளுங்கள். இந்த உடலும் இந்த மனமும் நம்மளுடைய புத்தியும் வேறு வேறானது. 3 விதமான தன்மைகள் நமக்குள்ளே இருக்குது. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு அடுத்தவர்களுக்கு எடுத்துக்கிட்ட கோபத்தை காட்டாதீங்க. கோபம் வரும் பொழுது சற்று சாந்தமாக இருங்க. இறை நாமத்தை சொல்லுங்கள், அமைதியாக இருங்க. எல்லாம் நன்மைக்கு. வாழ்க